மாநிலத்தை சேர்ந்த அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு டிரைவர் ஒருத்தர் லேண்ட் ஸ்லைடிங்கில் மாட்டிக்கிட்டார். அவருக்கு என்னாச்சு? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 3 பேர் வந்து இறந்துருக்கிறாங்க. இது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோக்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் 10 நிமிஷம் உங்கள் கண்மால என்னால் வந்து சேர்க்க முடியும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரள மாநிலம் ஷிரூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நடந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையில் நிறைந்த ஒரு இடம்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா மேலே வந்து மலை இருக்கும். அப்படி கீழே பார்த்திங்கன்னா வந்து NH16 அந்த ரோடு இருக்குது, ஹைவே இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா கங்கவள்ளி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வழக்கமாக வந்து நிறைய ட்ரக்குகள் வரும். இது பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையை வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடத்திட்டு இருக்கிறாங்க, சின்ன குழந்தை இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இந்த லேண்ட் ஸ்லைடிங் அப்பப்போ ஏற்படும். ஆனால் இந்தளவு வந்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து இதான் முதல் டைம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இங்கே இதிலேருந்து ஒரு 10 நாள் பேக் பார்த்திங்கன்னா ஜூலை 6 அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அர்ஜுன் அப்படிங்கிறவங்க தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட வந்து லாரி வாங்கிட்டு அவங்க வந்து கர்நாடகாவுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து மரக்கட்டைகளை ஏற்றிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்கெலாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. கால் பண்ணும்போது அந்த ஜூலை 16 ஈவினிங் போல் பேசியிருக்காங்க. எல்லாம் ஓகே ஃபைன், சரி நான் வாரம் அப்படின்னு இருக்காங்க. சரி ஓகே அப்படிங்கும்போது வந்துட்டு இருக்கும்போது அப்புறம் என்னாச்சுன்னா வந்து இந்த டீ கடையில் வந்து ட்ரக்கில் வந்து பார்க் பண்ணுவாங்க. பார்க் பண்ணிவிட்டு அது வழக்கமாக வந்து அது அந்த ஒரு ட்ரக் பே மாதிரி தான் இருக்கும். அந்த ட்ரக் பேயில் வந்து டீ குடிப்பாங்க. அப்புறம் நைட்டு போல் வந்து நான் வந்து ஃபுல்லாக வண்டி ஓட்டணும் பகலில். என்னால் என்ன பண்ணுவாங்க, நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஸ்டே பண்ணும்போது பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு காலையில் பார்த்திங்கன்னா மறுநாள் ஒரு 8:45 அந்த மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் ஸ்லைடிங் ஏற்பட்டிருக்கு. நான் வழக்கமாக ஏற்படக்கூடிய அந்த லேண்ட் ஸ்லைடிங்கை விட இது வந்து அதிகமாக இருந்திருக்குது. ஏன்னா ட்ரக்கே என்ன பண்ணியிருக்குன்னா அந்த லேண்ட் ஸ்லைடிங் என்ன பண்ணிச்சுன்னா உள்ளே தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு. ஒரு 300 மீட்டர் உயரம் அந்த மலை இருக்குது. ஸோ தாண்டினா இருக்குது பார்த்திங்கன்னா 300 மீட்டர் உயரத்துலேருந்து அந்த மண்ணெலாம் சரிய ஆரம்பிச்சோன்னே அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்னா எந்தளவு உள்ளே போயிருக்குன்னு. ஸோ ஆற்றுலையும் வந்து நிறைய மண் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளே அடிச்சுட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த கிராமத்தையும் வந்து உள்ளே அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ வந்து ஒரு அர்ஜுனுடைய அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுது. அவர் வந்து கேரள மாநிலம் கோழிக்கோடை சேர்ந்தவர். ஸோ அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டருக்கு லெட்டர் போட்டுதாங்க. அப்புறம் முதலமைச்சர்கிட்ட வந்து அந்த மாதிரி பினராயி விஜயன் இருக்கார்ல அவருக்கு சொல்கிறாங்க, இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நிறைய நடந்துட்டு இருக்குது. அப்படி இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட கேஸ் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே ஆள் இருக்காங்கன்னு தெரியுதுலப்பா, அப்படின்னா எதுக்கு அவங்கள ஏன் காப்பாற்ற லேட் பண்ணுறீங்க, சீக்கிரம் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஃபோன் பண்ணியிருக்கும்போது பார்த்திங்கன்னா 16 இந்த விஷயம் நடந்திருக்கு. 19 காலையில் வர பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் இருக்குல்ல, இது வந்து பாரத் பென்ஸ் ட்ரக்கு. ஸோ அந்த பென்ஸ் ட்ரக்கோடைய கம்பெனியோடைய ஓனர்ஸ் அந்த பாரத் பென்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ட்ரக்கோட இன்ஜின் வந்து 19 வரை ஆனில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் வந்து உயிரோடு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கு மேலே பார்க்கும்போது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த கர்நாடகா கவர்மெண்ட் மேலே வந்து இவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா வந்து ஒர்க்லாம் ஸ்லோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒர்க் ஹவர்ஸ் மட்டும்தான் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வேலை பார்க்குறாங்க, பாக்கி நேரத்தில் வந்து ஒர்க்லாம் வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருந்து நடக்கிற அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவு இதாக துரிதமாக நடந்துட்டு இருக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கேரள மாநில முதலமைச்சர் வந்து கர்நாடகா மாநில முதலமைச்சர் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மாதிரி இருக்காங்க. வந்து பர்சனலாக நீங்கள் வந்து பாருங்கள், கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து 2 ஸ்டேட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா வந்து இதில் பார்த்திங்கன்னா கர்நாடகாவும் கேரளாவும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் மாதிரி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து இது வந்து நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதில் ஸ்டேட்ஸ் இருந்தாலுமே வந்து நிறைய தனி பிரச்சனைகள் இருந்தாலுமே ஆனால் இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயனால வந்து எல்லாருமே வந்து பெரிய லெவலில் இது பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து இது என்னென்னா வந்து அதாவது சுப்ரீம் கோர்ட்டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு பெரிய இது பண்ணும்போது யாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்தளவு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ட்ரோன் வரவழைக்கப்படுது, இந்த மெட்டல் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் நேவி வந்து களத்தில் இறங்குறாங்க. இந்தியன் நேவி களத்தில் இறங்கிட்டு வந்து இந்த மொபைல் கிரைன்ஸ் வந்து ராஜேஷ் மொபைல் கிரைன்லாம் வச்சு தேடி பார்க்குறாங்க. ஏன்னா வந்து சாதாரணமாக வந்து இப்போ மேலே இருந்து கீழே மழை இருக்குது, மழையிலேருந்து மண் வந்து சரிஞ்சு ரோட்டில் விழுந்து ரோட்டில் இருக்க பொருள்லாம் வந்து ரோட்டே அடிச்சுட்டு போய்ட்டுன்னு வச்சுக்கோங்க உள்ளே போகுது. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை தேடி தோண்டி எடுத்துடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா வந்து மண்ணுக்குள்ளே வந்து லாரி ட்ரக் புதஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி என்ன பண்ணாங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வச்சு தேடி இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறமாட்டு இந்தியன் நேவியோடைய அந்த இதெல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணுறாங்க, இந்த சோனார்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரோன் கூட இதில் இருந்தனால லக்னோலேருந்து வரவழைக்கப்பட்டு அது மூலமாக தேடுறாங்க. ஸோ தேடிட்டே இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா வந்து
அவங்க அம்மா வந்து ஸோ வந்து அர்ஜுன் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு எப்படி இருக்காருன்னு அதுதான் அவங்களுடைய அம்மாவோட மைண்ட் இருக்கும். ஆனால் வந்து அவங்க தேடிட்டு இருக்கும்போது ஏதோ இந்தியன் ஆர்மி பற்றி குறை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஆன்லைனில் இந்த நம்ம வந்து இதெல்லாம் வந்து நெட்டிசன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலிலாம் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து அவங்களுடைய அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா வந்து தன்னுடைய பையன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஏதோ திட்டிருப்பாங்க. ஆனால் இதை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுற விதம் மட்டும் கூட அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மியை பற்றி தப்பாக பேசல, என் குடும்பத்தில் இருந்து இந்த இந்தியன் ஆர்மியில் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மனுஷனை மட்டும் பார்ப்போம். இது வந்து ஒரு மனுஷனுக்கு நடந்திருக்கு, சாதாரண ஒரு 2-3 பேர் தான் இறந்துருக்காங்க, இதுக்கு வேண்டிய இவ்வளோ பொறிச்சளவில் வந்து செலவழிச்சு இதெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உயிர் வந்து எதுவாக இருந்தாலும் உயிர் தான். இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ஒரு விஐபியோடைய பையனுக்கோ இல்லாட்டா வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனுடைய பையனுக்கோ ஏதோ ஒருத்தருக்கோ இல்லைடா ஒரு ரிச்சான பீப்புளுக்கோ வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா இல்லைடா ஒரு விலை உயர்ந்த காரில் யாரோ வந்து இந்த மாதிரியா வந்து ஆற்றுல விழுந்திருந்தாங்கன்னா ஸோ அவங்கள நம்ம தேடாமல் இருப்போமா? அவங்கள வந்து ஒரு பெரிய பிக் பாயிண்ட்டை வச்சு வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து பணக்காரங்கள்லேருந்து ஏழைகள் வர எல்லாருமே நம்ம இந்திய நாட்டுடைய அசட்ஸ் தான். ஸோ வந்து ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு லாரி டிரைவர்லேருந்து இல்லைடா அவங்க எந்த வேலை பார்த்தாலும் சரி தான், கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி தான், சாதாரண ஒரு சின்ன வேலை பார்க்குறவங்களாலும் சரி தான், எல்லாருமே பார்த்திங்கன்னா டேக்ஸ் கட்டுறோம். ஒரு ரூபா சாக்லேட் வாங்குறோமா அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம். அப்படிங்கும்போது வந்து பெரிய பணக்காரங்களும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதாவது டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இவங்கெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு இந்திய நாட்டுடைய பிரஜை தான், இந்திய நாட்டுடைய குடிமகன் தான். ஸோ யாரையும் வந்து நம்ம வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது. எல்லாருமே இந்த நாட்டில் வந்து ஒன்று போல தான் மதிக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அவங்க அம்மாவை வந்து நிறைய பேர் வந்து திட்டுற மாதிரிலாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஒருத்தருடைய இழப்பீடு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்க என்னென்ன மனநிலை இருக்காங்கன்னு. ஸோ மனுஷங்களை மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நீ நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வந்து அவங்கள வந்து இந்த வீடியோ மேக் பண்ணும்போது கூட வந்து அர்ஜுன் வந்து அவங்க வந்து தேடிட்டு தான் இருக்காங்க மீட்பு படையினர். ஏன்னா வந்து பெரிய லெவலில் வந்து துரியமாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து கங்கோலி ஆறுங்கிறது வந்து சாதாரண ஆறு கிடையாது, அது வந்து ஒரு பெரிய கங்கையார் மாதிரி ஒரு பெரிய ஆறு. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வந்து ட்ரக்கை வந்து மேலேருந்து கீழே தள்ளி தண்ணிக்கு தள்ளி விட்டுருக்குது அந்த லேண்ட் ஸ்லைடிங். அப்படின்னா அந்தளவு வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆற்றோடைய வேகம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். சாதாரணமாக வந்து நம்ம வந்து ஷிப்பில் போகும்போது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே ஷிப்போடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்குமோ அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து அவர் வந்து உயிரோட வந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோடைய ஒரு ஆசையாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதோடைய அப்டேட் வந்து நான் வந்து தொடர்ந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன். இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுது உங்கள் அன்பன் வெளியே பாலசன். தேங்க்யூ. ஹெட்ஸ் ஆஃப். இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.